பூஜையில கலந்துட்டு போலாமா சௌரியமா? அம்பாளுக்கு உரிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம், ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எல்லா விதமான ஒரு புண்ணிய பலன்களும் நமக்கு கிடைக்கின்றன. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான ஒரு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கின்றன. கலவு கண்டி விநாயகோ கலவு நாம சங்கீர்த்தனம் என்று சொல்வார்கள். இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் சீதா பரமேஸ்வரி மாரியம்மன். மாரியம்மனுடைய அனுகிரகம் இருந்தாலே வாழ்வில் நாம் எதையும் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட தர்ம சங்கடங்கள், எப்பேற்பட்ட ஆபத்துகள் இருந்தாலும் அதையெல்லாம் விரட்டி நம்மை காத்து ரட்சித்து வரக்கூடியவன் நமது பராசக்தி. யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமः என்று அல்லாஹ் கூறுவார்கள். நமக்கெல்லாம் அன்னையாக இருந்து விளங்கக்கூடியவள் பராசக்தி. யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தாரூபேண சம்ஸ்திதா என்றெல்லாம் அம்பாளை கூறுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அம்பாளுடைய திருவருள் இருந்தால் மாத்திரமே ஒவ்வொரு அசைவும் இயங்கும். யாதேவி சர்வபூதேஷு ಛಾಯಾரூபேண சம்ஸ்திதா யாதேவி சர்வபூதேஷு சிகாரூபேண சம்ஸ்திதா என்றெல்லாம் அம்பாளை கூறுவார்கள். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வெற்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நமக்கு எல்லா விதமான ஒரு செல்வ கடாட்சங்கள், எல்லா விதமான ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆடி மாத கூழ் பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பூஜையை வருடந்தோறும் நாம் எல்லாம் நடத்தி வருகின்றோம். அம்பாளுக்கு உகந்த உன்னதமான ஒரு நைவேத்தியமாக இருக்கக்கூடியது இந்த கூழ் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா நைவேத்தியம். இந்த அம்பாளுக்கு கூழ் சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு வராது. தரித்திரங்கள்லாம் நீங்கி வாழ்க்கையில் எல்லா விதமான ஒரு சுபிக்ஷங்களும் நமக்கு கிடைக்கும். நமக்கு உரிய நேரத்திலே நமக்கு பசி எடுக்க வேண்டும். ஒரு உள்ள காலகட்டத்தில் பாதி பேருக்கு குறித்த நேரத்தில் சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இல்லாத குறைபாடு எல்லாம் இல்லாம உரிய நேரத்தில் நமக்கு பசி எடுத்து உணவு கிடைக்க வேண்டும். உணவு பற்றாக்குறையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த உலகம் நலன் பெற வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சேமமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது கூழ் பூஜையை துவக்கம் செய்கின்றோம். இப்பொழுது முதலில் எல்லாரும் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், விநாயகர் எல்லாரையும் மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. குரவே சர்வலோகானாம் ஹிருதே கோரோகினாம் இதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமः. குலதெய்வதாப்யோ நமः. இஷ்டதேவதாப்யோ நமः. சமஸ்த பாரம்பரிய தேவதாப்யோ நமோ நமः. யார் விநாயகர் நினைச்சு 5 முறை கையால சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே நமோ பார்த்த சமஸ்த துரித ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். இதற்கு சங்கல்பம் பேரு. எந்த ஒரு பூஜை முதல்ல செஞ்சாலும் அதற்கு சங்கல்பம் செய்து செய்யணும். எந்த பூஜை எதுக்காக செய்கிறோம்? இந்த பூஜையின் மூலமா நமக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்க வேண்டும். என்னென்ன நம்ம பிரார்த்தனைகள் வேண்டுதெல்லாம் நினைக்கிறோமோ அந்த வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகள் அம்பாள் இடத்துல சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் சங்கல்பம் பேரு. இப்பொழுது எல்லாரும் அவர்களுடைய பெயர் நட்சத்திரங்களை மனசுல சொல்லிக்கணும். குடும்பத்தில் உள்ள அனைவருடைய பெயர் நட்சத்திரங்கள்லாம் மனசுல சொல்லிக்க. சங்கல்ப மந்திரமானது சொல்லப்படுகின்றன. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அம்பாளுக்கு அப்படியே மனப்பூர்வமாக வேண்டும். சர்வேஷாம் சக குடும்பானாம் பத்து வர்க்கானாம் க்ஷேமஸ்தைர்ய தீர்க்க விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தம் தர்மார்த்த காமமோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்த இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்த
धनकनक वस्तुवाहन लक्ष्मी सरस्वती कटाक्ष प्राप्त्यर्थ सर्वारिष्ट निवृत्त्यर्थ सर्वाभीष्ट सिद्ध्यर्थम कुटुंबे अष्टलक्ष्मी कटाक्ष प्राप्त्यर्थम सर्व आपत् निवारणदा सिद्ध्यर्थम सर्व दुःख निवारणदा सिद्ध्यर्थम सर्व भय निवारणदा सिद्ध्यर्थम मन कष्ट मन क्लेश मन संचल निवारणदा सिद्ध्यर्थम सदाकालं मन संतोषकर प्राप्त्यर्थम सुमंगलीनां दीर्घ सौमंगल्य अवाप्त्यर्थम कुटुंबे सुभिक्षदा प्राप्त्यर्थम कुटुंबे सर्वदा अभिवृद्ध्यर्थम सकल कामना पूर्ति सिद्ध्यर्थम जातकरीत्या नवग्रह दोष निवारणदा सिद्ध्यर्थम दीर्घ आयुः अभिवृद्ध्यर्थम दृष्टिबाधा शत्रुबाधा निवारणदा सिद्ध्यर्थम आयुर आरोग्य अभिवृद्ध्यर्थम सकल सौभाग्य सिद्ध्यर्थम कुटुंबक्षेम अभिवृद्ध्यर्थम अष्ट ऐश्वर्य प्राप्त्यर्थम सकल कामना पूर्ति सिद्ध्यर्थम कुटुंबक्षेमार्थ लोकक्षेमार्थ श्री शीतला परमेश्वरी महामारीम्बिका परिपूर्ण अनुग्रहद प्राप्त्यर्थम अस्मिन् आदि मासम इति नामालंकृत कटक मास पुण्यकाले भानुवार पुण्यकाले च माध्याह्निक समये पूर्वसमर्पण पूजे इति नामालंकृत यवाहु समर्पण पूजा वैभव महामंगल कर्मणि आचार्य मुखेन कर्म करिष्ये பொழுது அம்பாளுக்கு தூபஜீலே நைவேத்தியம் செய்வாங்க. நைவேத்தியம் பண்ணும்போது எல்லாருமே அப்படியே நம்ம நீங்க எல்லாரும் சேர்த்து அப்படியே நைவேத்தியம் பண்ணுவோம். உள்ள விளத்தால 3 வாட்டி சுற்றி நைவேத்தியம் பண்ணுவோம். அதோ நாம சங்கீர்த்தனம் என்று சொல்வார்கள். இந்த கலியுகத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் இறைவனுடைய மந்திரங்களை எல்லாம் நிறைவாக சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். இப்பொழுது அந்த வகையில் கூட்டு பிரார்த்தனையான சொல்கின்றோம். எல்லாரும் கூட கையை கூப்பிட்டு கண்ணை மூடிட்டு அம்பாளுடைய சிந்தனையாக இருந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் வாங்கி திரும்பி சொல்லுவோம். ஓம் சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் जगद्धात्री शीतलायै नमो नमः सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी நமோஸ்துதே. எல்லாம் வல்ல உலகை காக்கும் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மகாமாரி தாயே உனது திருவருளாலே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் மன கஷ்டங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் கண் திருஷ்டி தோஷங்களும் அனைத்தும் நீங்க பெற்று கல்வி செல்வம் அருள் செல்வம் பொருள் செல்வம் நீண்ட ஆயுள் குடும்ப ஒற்றுமை மன நிம்மதி மன மகிழ்ச்சி முதலிய அனைத்து செல்வ கடாட்சங்களும் கிடைக்க பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டி ஸ்ரீ மாரியம்மன் தாயே உங்களுக்கு ஆடி மாத பூனை இந்த ஆண்டு
சமர்ப்பணம் செய்துள்ளோம். வரும் ஆண்டுகளில் ஆடி மாத கூழ் சமர்ப்பணம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம். ஓம் சக்தி, மகாசக்தி.